Hi, hello and welcome to Akshita's Creation. நான் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெத்திலி கருவாடு தொக்கு. நம்ம யூசுவலா நெத்திலி கருவாடுல கண்டிப்பா குழம்பு தான் வச்சு சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி தொக்கு யாருமே சாப்பிட்டுருக்கவே மாட்டோம். இது ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப ஸ்பைசியான ஒரு ரெசிபி. ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியா இது இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போய் எப்படி நெத்திலி கருவாடு தொக்கு செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான நெத்திலி கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்னைக்கு சின்ன சைஸ்ல இருக்க நெத்திலி கருவாடு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு செய்ய போறது 2 பேருக்கு அளவா செஞ்சு காட்ட போறேன். 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். நான் எடுத்திருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருந்தது, ஸோ நான் பொடி பொடியா வெட்டியிருக்கேன். நீங்க எடுக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருந்தா நீங்க முழுசாவே எடுத்துக்கோங்க. 2 சின்ன சைஸ்ல தக்காளி எடுத்திருக்கேன். தாளிக்க தேவையான நல்லெண்ணெய், பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் உரிக்காம எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு சிம்பிளா தட்டி போட்டு செஞ்சு காட்ட போறேன், அதனால தான் நான் உரிக்காம வச்சிருக்கேன். தாளிக்க தேவையான கடுகு உளுந்து எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு இந்த கம்மியான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சூப்பரான ஒரு நெத்திலி கருவாட்டு தொக்கு செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்னைக்கு உங்களுக்கு மண்பானையில் செஞ்சு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நெத்திலி கருவாடை எப்படி கழுவுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நல்லா வெதுன்னு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சிருக்க கருவாடை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த சுடு தண்ணியிலேயே கருவாட்டை விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில் போடுறதால இந்த கருவாட்டில் மண் எதுவும் இருந்ததுன்னா அது கீழே தங்கிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கருவாடா எடுத்து தலையும் வாலையும் கிள்ளி எடுக்க போறோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா கருவாடையும் க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. கருவாட்டுக்குள்ள இந்த மாதிரி பிளாக் கலர்ல அது குடல்லாம் இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிடுங்க. நீட்டா க்ளீன் பண்ணிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க கருவாட்டுகளையும் நல்லா நீட்டா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, கருவாடு நல்லா சூப்பரா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா பல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது, இல்லைன்னா நமக்கு வயிறு வலிக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு மண் சட்டியில் செய்ய போகிறோம். மண் சட்டியில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போது கொஞ்சம் வதக்கத்துக்கு தேவையான நல்லெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வணக்கி அரைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி இப்போ சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வணக்கி அரைச்சிக்க போகிறோம். மீதி பாதியை தாளிக்கிறதுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க, கட் பண்ண தேவையில்லை. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இது லைட்டாக வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இது லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி லைட்டாக வதங்கி இருந்தாலே போதும். இது நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மண் சட்டியில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டை தட்டி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க போதும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லும் போது கருவேப்பிலை சொல்லியிருக்க மாட்டேன், பட் ஆனால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த பூண்டு நல்லா வதங்கும் போது நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். பூண்டு நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். மீதி இருக்க வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த ஜார்லேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாட்டிலேயே நல்லா உப்பு இருக்கும் எப்போவுமே, அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக மணமாக இருக்குது. நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான நெத்திலி கருவாட்டு தொக்கு தயாராகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம சாப்பாட்டுக்கு, தயிர் சாதம், இந்த மாதிரி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லாருமே உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேருந்து எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் உங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கண்டிப்பாக மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.